அண்மை செய்தி. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணா வீட்டில் 2 மணி நேரம் போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? போதைப்பொருள் வழக்குல நடிகர் கிருஷ்ணாவிடம் போலீசார் விடிய விசாரணை நடைபெற்று வரும் அதே வேளையில நடிகர் கிருஷ்ணாவின் வீட்டிலும் 2 மணி நேரமாக போலீசார் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பெசல் நகரில் இருக்கக்கூடிய காலக்ஷேத்ரா காலனியில் ராமச்சந்திரா சாலையில் நடிகர் கிருஷ்ணாவின் குடியிருப்பில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருக்கிறது. அவரது வீடு, கார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிர சோதனையானது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் பயன்படுத்தும் மருந்துகள் உள்ளவற்றையும் ஆய்வுக்காக போலீசார் எடுத்து சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று காலையிலிருந்து இன்று வரை விடிய கிருஷ்ணாவிடம் பல்வேறு விதமாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பா பிரதீப் என்ற போதைப் பொருள் இடைத்தரகர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் உட்கொண்டதாகவும் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் அந்த குற்றத்தை மறைத்ததற்காகவும் அவர் கைது செய்யப்பட்டார். பிரதீப்பின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிருஷ்ணாவிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. தனக்கு உடல்நல பிரச்சனை இருப்பதனால தான் போதைப் பொருள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை என்ற தகவலை ஏற்கனவே கிருஷ்ணா போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்திருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பான விசாரணைகளை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். அவரது வீட்டில் 2 மணி நேரமாக சோதனைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், என்னென்ன மருந்துகள் உட்கொண்டு வருகிறார் போன்றவற்றை எல்லாம் ஆய்வுக்காக போலீசார் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நடிகர் கிருஷ்ணாவின் சமூக வலைதள கணக்குகளையும் ஆய்வு செய்து போதைப் பொருள் தொடர்பான கருத்து பரிமாற்றங்கள் உள்ளதா என்று சைபர் போலீசாரிடம் உதவியுடன் இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் அவரது வங்கி பரிமாற்றங்களை வைத்தும் இவர் ஏற்கனவே போதைப் பொருள் விற்பனையாளர்கள் அல்லது இந்த பிரதீப் என்ற நபருடனோ அல்லது பிரசாத் போன்ற நபர்களுடனோ வங்கி பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறதா, கொக்கைன் மற்றும் மெத்தமெட்டபைன் போன்ற போதைப் பொருட்களை அவர் வாங்கி இருக்கிறாரா என்ற கோணங்களை விசாரணை நடைபெற்று வருகிறது. கிடைக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையிலும் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பிரதீப் மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்தி அதையும் பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விடிய அவரிடம் விசாரணைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது அவரது வீட்டிலும் 2 மணி நேரமாக போலீசார் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவரது வீடு, கார் உள்ளிட்ட இடங்களிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைக்கு முன்பு கிருஷ்ணா விடுவிக்கப்படுவாரா அல்லது கைது செய்யப்படுவாரா என்பது குறித்து தெரிய வரும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.